மாடி தோட்டத்தில் இருக்க காய்கறிகளை பறிக்கலான்னு இன்னைக்கு காலையில் மாடிக்கு போயாச்சுங்க. கொஞ்சமாக தான் காய்கறிகள் இருக்குன்னு பார்த்தேன். ஆனால் நிறைய காய்கறிகள் கிடச்சிதுங்க. கத்திரிக்காயில் ஒரு 4 வகை கத்திரிக்காய் எனக்கு கிடச்சிது. அவரைக்காலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வகையான அவரைக்காய் கிடச்சிதுங்க. இது பார்த்தீங்கன்னா பிளாக் பியூட்டி. இதுதான் முதல் அறுவடை. ஏற்கனவே ஒரு காய் மட்டும் அறுத்துருந்தேன். இன்றைக்கி ஒரு 3 செடியில் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் காய் நிறையவே கிடச்சிதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை கத்திரிக்காய், பிளாக் பியூட்டிக்கும் வெள்ளை கத்திரிக்காயும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துங்க. கலர் காம்பினேஷன் இருந்த காய்களும் பறித்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முள்ளு கத்திரிக்காய், இந்த கத்திரிக்காய் செடியை பற்றி நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லியே ஆகணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷம் ஆகுது இந்த செடியை நான் நடவு பண்ணி. எனக்கு காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. இந்த செடியில் பார்த்தீங்கன்னா இலைகளும் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் காய்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த தொட்டியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த க்ரோ பேக்கில் மண்ணும் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த பேக்கும் கிழிஞ்சு தான் போயிருக்கு. அந்தளவுக்கு எனக்கு காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க இந்த முள்ளு கத்திரிக்காய். அப்புறம் பச்சை நிற கத்திரிக்காய் ஒன்று இருந்தது, அதையும் பறித்து எடுத்துக்கிட்டேன். வெள்ளை கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இது இந்த வருஷம் போட்ட செடி தாங்க. போட்டதில் எனக்கு இப்போ காய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது தைப்பட்டத்துக்கு போட்டதில் இன்றைக்கி நிறைய காய்கள் இருந்ததுங்க. இந்த பிளாக் பியூட்டியும் பார்த்திங்கன்னா தைப்பட்டத்துக்கு தான் போட்டு எனக்கு இப்போ தான் காய்களை கொடுக்க ஆரம்பிச்சிருக்குங்க. மூக்குத்தி அவரையில் இந்த தடவை எனக்கு காய்கள் நல்லா கொடுக்குதுங்க. போன தடவை விட இந்த தடவை தான் எனக்கு இந்த மூக்குத்தி அவரையில் காய்கள் நிறைய காய்க்குது. அதையும் நான் பறித்து எடுத்துக்கிட்டேங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கை அளவுக்கு எனக்கு கிடச்சிதுங்க. அவரைக்காலே பார்த்திங்கன்னா ஒரு 3 வித அவரைக்காய் கிடச்சிதுங்க. மூக்குத்தி அவரை, கோழி அவரை, யானைக்காது அவரையில் ஒரு 2, 3 கிடச்சிது. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா எனக்கு புடலங்காய் நிறைய காய்கள் காய்ச்சிதுங்க. புடலங்காய் செடியை வளர்க்குறது ரொம்ப கஷ்டமான விஷயங்க. ஒரு சவால்னு கூட சொல்லலாம். என்னுடைய அனுபவத்தை ஒரு லாங் வீடியோவாக போடலான்னு இருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வெளியே ரோட்டில் இருந்த செடியை கொண்டு வந்து நட்டு வச்சா இப்போ எனக்கு இவ்வளோ காய்கள் கொடுக்குதுங்க. ஏற்கனவே கார்த்திகை மாதம் போட்ட அவரையில் ஒரு 5-6 காய்கள் இருந்ததுங்க. அது பார்த்திங்கன்னா ஏனைக்காது அவரைன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் பட்டையாக இருந்துச்சு. அதில் இருந்தது, அதையும் கொஞ்சம் பறித்து எடுத்துக்கிட்டேன். நம்ம தைப்பட்டத்துக்கு போட்ட காய்கறிகள் பார்த்திங்கன்னா இப்போ தான் காய்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்குங்க. எல்லா காய்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. அது அடுத்த ஷார்ட்ஸில் உங்களுக்கு என்னென்ன காய்கள் காய்ச்சிருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குதுங்க. ஒரு செடி தான் இருந்தது. அந்த ஒரு செடியிலும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 கை அளவுக்கு பச்சை மிளகாய் இன்றைக்கி நான் பறிச்சிட்டேங்க. கிட்டத்தட்ட இந்த பச்சை மிளகாய் எனக்கு ஒரு வாரத்துக்கு கண்டிப்பாக வருங்க. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நான் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். காய்கறிகளும் நிறையா இருந்ததுங்க. அந்த காய்கறிகளும் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் தான் கிடச்சிது. ஏன்னா கத்திரிக்காவே நிறையா இருந்தது, அவரைக்காய் இருந்தது. இதெல்லாம் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து ஒரு வாரமாக என்னால் வீடியோவும் போட முடியல, ஷார்ட்ஸும் போட முடியலங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அதனால் நிறைய வேலைகள் இருந்தது, போகிறதுக்கு முன்னாடியும் வந்த பிறகும். அதனால் என்னால் எதுவுமே சரியாக பண்ண முடியல. இப்போ தான் இது கூட ஷார்ட்ஸாக தான் போடலான்னு பார்த்தேன். அது கொஞ்சம் லாங் வீடியோவாக. மாடியில் இருக்க செடிகளை விட்டு எப்படா போகிறதுன்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேங்க. கடைசியில் ஒரு வழியாக ஒரு ஆளை வச்சுட்டு போனேங்க தண்ணியெல்லாம் ஊற்றுறதுக்கு. ஏன்னா நிறைய செடிகள் ஆயிடுச்சு. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா எனக்கு கொடி காய்கறிகள் நிறைய போட்டிருக்கனால காய்கறிகளில் இப்போ தான் காய்கறிகள் வர ஆரம்பிச்சிது. அதனால் கண்டிப்பாக ஒரு ஆளை தண்ணி விடுறதுக்காக விட்டுட்டே போயிருந்தேங்க. பச்சை நிற கத்திரிக்காய், பிளாக் பியூட்டி, முள்ளு கத்திரிக்காய், வெள்ளை கத்திரிக்காய், பச்சை மிளகாய், மூக்குத்தி அவரை, கோழி அவரை இதெல்லாம் இருந்ததுங்க. இது எல்லாத்தையும் பறித்து எடுத்தாச்சு. இன்றைக்கான அறுவடை பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இயற்கையை நேசிப்போம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.